சுலபமான சில விஷயங்களை கூட நாம் வாத்தியாகு உனக்காக தான் காத்துட்ருக்கோம். என்ன விஷயம்ண்ணே உடனே வர சொன்னீங்க? தமிழ் உங்கள்கிட்ட ஏதோ தனியாக பேசணுமா, அதான் வர சொன்னேன். உட்காரு உட்காரு. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க, நான் இதை வந்துடுறேன். உட்காரு. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உறவுன்னு சொல்லிக்க இருந்த ஒருத்தரையும் தங்கபாண்டி ஆதாரமே இல்லாமல் கொண்டுட்டான். நடந்ததுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியாது தமிழ். பொதுவாக நம்மக்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவங்க பிரச்சனை நமக்கு வராதுன்னு தெளிவாக நம்பிக்கிட்டு அமைதியாக கையை கட்டி வேடிக்கை பார்க்கறது தான். ஐயோ, சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது தமிழ். புரியுது. அவங்களால என்ன செய்ய முடியும்? உங்கள் பிஏ தியாகவும் தமிழரசனும் இப்போ என் வீட்டில் தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்லுதீங்க? நீங்கள் தான் செல்வாக்கிட்ட சொல்லி தமிழை முடிக்க சொன்னீங்களா? அப்புறம் உங்கள் ஆட்கள் தான் தமிழ் வீட்டை கொளுத்தி அவன் தாத்தாவை கொன்னதான். ரொம்ப நன்றிங்க, நான் பார்த்துக்கிட்டேன். உங்களை அப்புறமா கூப்பிடுதேன். ஓகே. யார் தியாகு? மினிஸ்டர்ண்ணே. எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிடுறாருன்னு தெரியலையே. நாங்கள் அமைதியாக இருக்கோம், எடுத்து பேசு. அண்ணா சொல்லுங்கண்ணே. எங்கடா இருக்க? வீட்டில் தானே. கருணாரம் வீட்லையா? எங்கள் வீட்டில் என்ன? இப்போ நீ கருணாரம் வீட்டில் தமிழரசனோட பேசிட்டு இருக்க நிரூபிச்சா தற்கொலை பண்ணி செத்து போறடே. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க? அண்ணா என்னை நம்புங்கண்ணே. நான் உங்ககிட்ட அண்ணா நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேன். அண்ணா தூக்கிட்டு. சரிண்ணே, போகலாம். என்னை நம்புங்கண்ணா. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேண்ணா. எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கதும்டா நான். அண்ணா நீ ஏன் ஜோத்த தின்னுட்டு என் எதிரிங்க கூட சேர்ந்து ஏன் முதுகுல குத்திருக்க? ஐயோ, எங்கிட்ட இருந்து ஒன்னியும் உன் குடும்பத்தை நீ கும்பிடுற சாமி தான் காப்பாத்து. அண்ணா நான் இங்க இருக்கிறது தங்கப்பாண்டி எனக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சுண்ணே. என் குடும்பத்தையே நாசமாக்கிடுவேன்னு சொல்றான். நீங்க தானே எங்களை காப்பாற்றணும். தங்கபாண்டியனை பற்றி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. பதவிக்காக அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட பலி கொடுத்துருவான். நீ முதல்ல ஃபோன் போட்டு உன் ஃபேமிலி சேஃப்டி பண்ணு. சரிண்ணே. மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அண்ணா லேண்ட்லைனும் போகலண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களை நம்பி தானே இருக்கும். நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட தேவை. சரிண்ணா. தமிழ், தியாகு கூட அவன் வீடு வரைக்கும் போயிட்டு வா. ப்ளீஸ் தமிழ். கதவு திறந்து கிடக்கு தமிழ். வீட்டுல யாரும் இல்ல தமிழ். தங்கபாண்டி, என் பொஞ்சாதி பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத. உன் வண்ட வளத்தை ஊரறிய செஞ்சு உன்னை நாஸ்தி பண்ணிடுவேன். என் பேரை சொல்லுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஐடியா.
என் விஷயம் வெளிய வரதுக்கு முந்தி உன் போன ஊருக்குள்ள ஊர்வலம் வரமாடே. என்ன கொன்றுவேன்னு மிரட்டுறான் தமிழ். நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா நான் உன் குடும்பத்தை காப்பாற்றுறேன். நான் என்ன பண்ணணும் தமிழ்? தங்கபாண்டி உங்கள் குடும்பத்தை கடத்தி வச்சு மிரட்டுறதுலேருந்து இது வரைக்கும் அவன் பண்ண எல்லா யோக்கியத்தனத்தையும் இப்போவே மீடியா மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். உனக்கு அவனை பற்றி தெரியாது தமிழ். மோசமானவன். கோவத்தில் என் பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கொண்டாலும் கொன்றுவா. இப்போ மட்டும் உங்கள் குடும்பத்தை தங்கபாண்டியன் உயிரோட ஓட்டுவான்னு நம்புறீங்களா? தங்கபாண்டி உங்கள் குடும்பத்தை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சாலே அவங்கள விடுவிக்கிறத தவிர அவனுக்கு ஒரு வழி கிடையாது. அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை உயிரோட காப்பாற்ற முடியும். நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் குடும்பத்துக்கு தான் ஆபத்து. கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் தங்கபாண்டியனுக்கு எதிராக அவரது உதவியாளர் தியாகு பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அமைச்சர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தன் குடும்பத்தினரை கடத்தி வைத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். தங்கபாண்டியன் செய்த ஊழல் மற்றும் அராஜகங்களுக்கு தன்னிடம் முக்கிய ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதை தகுந்த நேரத்தில் போலீசாரிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் தியாகு தெரிவித்துள்ளார். மேலும் தன் குடும்பத்தை தங்கபாண்டியனிடமிருந்து மீட்டு தருமாறு முதலமைச்சருக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எங்கள் ஆட்சி மேல களங்கம் விளைவிக்கும் நோக்கத்துல என்கிட்ட பிஏவா வேலை பார்த்த தியாகு, நடிகை அஞ்சனா மற்றும் தமிழரசன் போன்றவர்களை எதிர்கட்சியின விலை கொடுத்து வாங்கி என் மீது இந்த ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டுகளும் சுமத்திருக்காங்க. அவங்க சொல்றது உண்மை என்ன? அவங்க ஏன் போலீஸ்ட்ட போகாம மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? அப்பமே தெரியல இதெல்லாம் சுத்த டிராமான்னு. சில நாட்களுக்கு முன் நடிகை அஞ்சனா வீடு தாக்கப்பட்டதற்கும் அவருடன் இருந்த அவரது காதலன் என நம்பப்படும் தமிழரசனின் வீடு தாக்கப்பட்டதற்கும் ஜவுளித்துறை அமைச்சர் தங்கபாண்டியன் தான் காரணம் என்று காவல்துறையிடம் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழரசனின் வீடு தாக்கப்பட்ட விவகாரத்தில் அவரது தாத்தா உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணே, தலைவர் கோவமாக இருக்காரு. ரிசைன் லெட்டர் இருந்தால் வாங்கிட்டு அனுப்ப சொன்னார். வாங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணே, கருணாண்ணே வந்திருக்காரு. வாங்கண்ணே.